ஹாய், வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கப்பிள் சேனல். எங்களோட மார்னிங் டே vlog தான் பார்க்க போறீங்க. எப்பா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ள ஒரு புத்தர் கவுந்து கிடக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு பிள்ளை இப்போ? அது அந்த மீன் உட்கார ஒழுங்காக வைக்க விட மாட்டேங்குது. அது எப்போ தான் தள்ளி தான் விடுது. அதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கு வேற ஒரு இடத்துல வைக்க போகிறேன். எடுத்துட்டு வாங்க. காலையில் ஆகிட்டா போதும், ஏதாவது ஒன்று தூக்கி நின்றுவான். வாங்க, நம்ம தலைவன் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ள புத்தரை போட்டா இவன் தள்ளி தள்ளி விடுதான். அது தூக்கிடும். ஐயோ, டேய் ஜோஜி, எடுத்துருவோமா? புத்தரை நம்ம எப்படி எப்படி கட்டி தூக்கலாம் பார்த்தீங்களா? ஓகே, இதான் நம்ம புத்தர். அது ஃபிஷ்ஷுக்குள்ளே இவனை கண்டு தூக்கி வச்சோம். நம்ம குண்டாஸ் பையனை பாருங்க. அழகாக இருக்கார்ல குட்டியா. அப்படியே ஹலோ, உங்களோட கியூட் புத்தர் நான் அழகா உள்ள வச்சேன். அவனால இப்ப பாரு எப்படி இருக்கான். வாவ், இல்லை கார்டனிங்கிறது செம்மப்ல. எனக்கு கார்டனிங்லாம் ஒன்றும் வராது. எனக்கு இந்த செடி பேரே தெரியாது முதல்ல. ஆனால் க்ரீனாக இருந்தால் பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், இந்த இடம்லாம் காலியாக இருக்கு. என்னாச்சு? இங்கே பாரு, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன். செம்மையாக இருக்கு. இந்த செடி பேர்லாம் உனக்கு தெரியுமா? செடி பேர்லாம் தெரியும். இது என்ன பிள்ளை டீ பாட்லாம் இருக்கு உள்ள? உடச்சாச்சுல்ல ஒரு நாள், ஞாபகம் இருக்கு? இல்லை, இங்கே பாரு, ஒரு நாள் உடச்சிட்டோம். இதை தெரியுதா? ஆமா, அதனால அது அப்படியே வாயை உடச்சிட்டியோ? பாருங்க, வாயை உடச்சிட்டா பாருங்க. தூக்கி போட மனசு இல்லை, அதனால அப்படியே வச்சாச்சு. ஆக்சுவலாக அங்கே தான் வச்சுருந்தோம். பக்கத்து வீட்டில் வந்து செவுத்துக்கு வெள்ளை அடிக்க போகிறாங்க. அதனால அதெல்லாம் எடுங்க அப்படின்ட்டானே. சரி, எங்கடா வைக்க நீங்க வச்சு பார்த்தா இங்க இவ்வளவு அழகா இருக்கும் நானே நினைக்கல. இன்னும் இங்கே ஃபிக்ஸடா வச்சிடலாமா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? செருப்பெல்லாம் அங்கே போடக்கூடாது. ஹலோ, செருப்பு இங்கே மேலே போட மாட்டோம். அதுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் ரெடி பண்ணும். சரி, இவ்வளோ செடி எல்லாம் வச்சிருக்க, பேர் தெரியுமா உனக்கு? பேர்லாம் தெரியாது. நான் பார்க்க அது இது பேர் தெரியும். இவன் இது பேர் தெரியும். கருவேப்பிலை. ஆமா, எனக்கு பிடிச்ச புத்தர் இவர். கையிடு. நம்ம முத வாங்கின புத்தர்னே. ஆமாம், என் ஃப்ரெண்டு கோலந்து வாங்கிட்டு இருந்தான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம். சூப்பராக இருக்காரு இந்த புத்தர். ஆமாம், ரொம்ப அழகா இருக்கும் முகம். அதனால தண்ணி ஊற்றி அப்படி நடிங்க, புத்தர்கள் போட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு? ஐடி மண்ணோட மண்ணை ஃபிக்ஸ் ஆயிட்டார். சரி, இந்த செடி பேர்லாம் தெரியுமா என்னென்னு? இது கொய்யா. கொய்யாவா? இந்த இருக்குல்ல, இதுல இருந்து ஏதோ சீடு விழுந்து இந்த மரம் பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து சீடு விழுந்து அதுவே முளைச்சிருக்கு. அத சரி பார்க்க அழகா இருக்கு. பின்னாடி வந்து பாரு, வேப்ப மரம் முளைச்சிருக்கு. இங்க பாரு, மரமா? இங்க பாரு. ஆமா, இதெல்லாம் வளர்ந்ததுன்னா எப்படிங்க தெரியல. அதை கட் பண்ணி விட்டுருவோம். பார்க்க கிரீனே அழகா இருக்குல்ல, அதனால கட் பண்ணி விட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா போதும்ண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றாங்களா? தினம் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்ற தான் செய்வோம். இல்லை, அவசர அவசரமாக ஊற்றிட்டு போய் இப்போ பொறுமையாக உட்காந்து பார்த்து பண்ணி. இன்னைக்கு கொஞ்சம் இந்த காஞ்சி இருக்கிறதெல்லாம் புடுங்கி போட்டு கொஞ்சம் அப்படி மலைச்சாரல் மாதிரி செழிச்சு விட்டு சூப்பராக இருக்குண்ணா. மேலே இருக்குல்ல, இப்படியா குழி நீனு டெய்லி குளிச்சிருவோம்மா? இந்த மாதிரி கிடையாது. சரி, இதை எங்கே வைக்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுன்னு இப்படி டெஸ்ட் டியூப் இது மாதிரி இருக்குது? இல்லை, இது ஞாபகம் இருக்கா? இது ஒரு கிளாக்கு, அதையும் உடச்சிட்டோம். இப்படி குப்புற இருக்கும், கீழே உள்ள பெண்டுலம் வச்சு எங்க அக்கா கொடுத்தா.
அதையும் உடச்சாச்சு. ஆனால் இந்த பவுல் அழகா இருந்துச்சுட்டு வச்சேன். ஆனால் இந்த கார்பரேஷன்லேருந்து வர்றவங்க இதை வைக்க விட மாட்டாங்கல்ல. தண்ணி நம்ம உள்ள வந்து தண்ணி தேங்கி இருக்கா, தேங்கி உள்ள இருக்கு, பூச்சி இருக்கா, புழு பூச்சி இருக்கும் அப்படின்னுவாங்க. அதனால சரி அதெல்லாம் ஓகே. இங்க இந்த செடியெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்க, இங்க சில செடிகள்லாம் அடுக்கி வச்சிருக்க. இது என்னப்ல? இது இங்க பாரு, இந்த வீட்டில் இந்த நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது வண்டியை ஏற்றி ஏற்றி இதை உடச்சாச்சு. உடச்சதுக்கு அப்புறமா அது மேலே ஏற்றி ஏற்றி போகிறாங்க. நம்மளும் அப்படி இந்த ஸ்லாப் கிடைக்கவும் மாட்டேங்குது ரொம்ப. அதனால இது மேலே ஏற்றக்கூடாதுன்னா என்ன பிளான் பண்ணேன், ஒரு தொட்டியை தூக்கி வச்சோம்னா. உடஞ்சிருக்குன்னா ஹெவியாக யாரோ ட்ராவல் பண்ண போய் தான் உடஞ்சிருக்கு வண்டி. நான் ஒன்றும் ஏறலண்ணே. சரி இது எங்கே வைக்கலாம்? இது நிற்காது, கீழே வர ஓவல் ஷேப்பில் இருக்கு, எங்கே நிற்கும்? ஏதாவது தொட்டிக்குள்ளே தான் வைக்கணுமோ? சரி இந்த மாதிரி இந்த ஸ்னேக் பிளான்ட் வளர்ந்து தொட்டியே உடஞ்சி போச்சு. இதை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் வைனா நீ கேட்கவும் மாட்டேன். ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த நீ காலேஜ் படிக்கும்போது ஒல்லியாக இருப்ப, அப்புறம் ட்ரெஸ் போட்டு பெருசாக கிழிஞ்சிரும் தெரியுமா. இந்த எக்ஸசைஸ் எம் சைஸில் இருந்த எக்ஸசைஸ் ஆனதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நீ தூக்கி எம் சைஸ் சேருமான்னு சொல்லி போடும்போது கிளியும் பாரு, கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா தொட்டியை உடச்சிடாத தள்ளு. வேற என்ன, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இது வந்து மாதுளையா சீத்தாப்பழம், சீத்தாப்பழம் மரம் இருக்கா, அங்கே வந்து மாம்பழம் இருக்குது. இந்த நிற்க பாருங்க குட்டி பாப்பா, ஆனியா இருக்கா, இந்த நிற்கலாம் சாப்பிட்டியாமா? பக்கத்து வீட்டில் பொண்ணு. ஸ்கூல் போனியா? சர்ச்சுக்கு போனியா? இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லையா உனக்கு? என்ன சாப்பிட்ட காலையில? எத்தனை தோசை? 2 தோசை. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன்னு ஒரு பேரா? சூப்பரா இருக்குமா. இவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சுருக்காங்க பாருங்க செடி. எப்படி எங்க வீடு சூப்பராக அப்படி செடி கொடியோட அப்படி இயற்கையோட இருக்குமா. இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த செடி பேர் வந்து கொய்யாவாச்சு. இது வந்து அது நீனு மாதுளை, சீத்தாப்பழம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் சப்போட்டா பழம் இருக்கு. சப்போட்டாவா? என்ன 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 நானும் சின்ன பிள்ளைல இப்படி தான் இருந்தேன். இவ்வளோ அழகாவா? சின்ன பிள்ளைனாலே அழகுதாம்ல. இல்லை சின்ன பிள்ளை நானும் தான் அழகா இருந்தேன், அதை தானே சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு க்ரோட்டன்ஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கா. இது வந்து மாமரம். அதை பாருங்க அப்படி பூலாம் அப்படி பூத்துருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல அப்படி காய்ச்சி அப்படியே தொங்கும். இங்கேருந்து நம்ம அப்படி பறிச்சுக்கலாம். ஓகே வாங்க என் கூட வாங்க, இங்கே வா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டகர் காலேஜ், சாட்டகர் கேர்ள்ஸ் காலேஜ். எங்கள் வீட்டுக்கும் அந்த காலேஜுக்கும் ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் தான். ஒழுங்கா இங்கே வந்துரு. வாங்க என்ன வாங்க வா. கையா காலேஜ் பக்கத்தில் போகக்கூடாதா? இருக்கு. வரேன். சாரட்டகர் காலேஜ் கிட்ட உனக்கு என்ன வேலை? இல்லை அதுவும் நானும் நம்ம காலேஜா? இல்லை நம்ம வீடும் ஒரே காம்பவுண்ட்ல, அதுதான். அது இங்க இருந்தே காட்டலாம். அது பாருங்க, அதுதான் சாரட்டகர் காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ்னு. அங்க போய் அந்த ஜன்னல் வரைக்கும் நீ போகணும்னு அவசியம் இல்லை. எனிவே இன்னைக்கு அங்க உள்ள பிள்ளைகளும் இல்லை நீ காட்டுறதுக்கு. இன்னைக்கு இல்லைனா நீ காலேஜ் போயிடுவல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் நீ வேலைக்கு போயிடுவல்ல. அப்ப நான் வந்து ஹாய் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். ஓகே வா. சரி போனை வச்சுட்டு வந்து கிளீன் பண்ணுவா. சரி வாரேன். ஜாலியா வந்துட்டா. சொல்ல மாட்டேன். சொல்லு, சொன்னாதானே தெரியும். அவன் பேர் பிரியாவா? அவ பேர் சுகன்யா. சுகன்யாவா? அப்ப என்ன பேரு? மகிமா. அப்போ பேர் என்ன? அப்போ சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஹாய் சொல்லிருங்க. சொல்ல மாட்டேன். சரி போதும், சீன் போட்டது வா. உனக்கு ஹெல்மெட் போட ஏகப்பட்ட இடம் வச்சிருந்தாலும் உனக்கு ஹெல்மெட் வைக்க வேற இடமே இல்லையா?
எப்படி அது பைக்கில் வச்சோம்னா கீழே விழுந்துருது பொத்து பொத்துன்னு சீட்டில் வச்சா. ஆ. அதான் இங்கே வச்சா கொஞ்சம் வசதியாக இருக்குல்ல போகும்போது. என்னது வசதியா? வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை, நானே அழகா வச்சுக்கிட்டு. இதுக்கு என்ன, இது என்னதுன்னு சொல்ல பார்ப்போம். இது வந்து இது பேர் என்னது, முட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது? பிரண்டை. பிரண்டை. பிரண்டை கிடக்கிறதுனால பிரண்டை அது பேர். ஆனா இது எப்படி முளைச்சதுன்னே தெரியல. அதுவா காத்துல முளைச்சிருது. இப்படி ஹெல்மெட்டை கொண்டு போய் எங்கிட்டாவது வை. எப்படி அது பைக்கில் வச்சோம்னா கீழே பொத்து பொத்து விழுந்து கண்ணாடிலாம் உடஞ்சிது ஹெல்மெட்டில். அதனால் இங்கே வச்சா கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு இங்கே வச்சேன். போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது, வரும்போது அப்படியே வச்சுட்டு வர்றது. இப்படி கொண்டு போய் உள்ள வை. உள்ள ஏதாவது பாச்சாம் பள்ளி ஏறி காதுக்குள்ளே போனால் தெரியும். வேண்டாம், நான் பைக்கில் என்னோட Yamaha RX 100லேயே நான் தொங்க விட்டுக்கிடுவேன். என்ன முறுக்கு இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் குருவி. அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, குருவிக்கு சாப்பாடு போட்டால் பத்தாதுங்க, கூட தண்ணியும் வைங்கன்னு. தண்ணியும் வச்சாச்சு. சாப்பாடு போடு. போடுவோம். அடுத்த ஒரு நல்ல vlogல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.